சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த ஜீவநாடி வாக்கு கடந்த 07/12/25 அன்று உலக மக்கள் நன்மைக்காக மதுரையில் நடந்த சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் தேரையர் பெருமானால் உரைக்கப்பட்டது. இந்த உரையை அனைத்து அடியா பெருமக்களும் எளிதாக புரிந்து செயலாற்றுவதற்காக குறும்பட வடிவில் வழங்கியுள்ளோம். அனைவரும் கண்டு களித்து இறையருள் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், ஜீவநாடி உரைக்குள் செல்வோம். ஆதிமூத்தோனை பணிந்து என் குருநாதனையும் பணிந்து வாக்குகள் ஈகின்றேன் தேரையனே. என் குருநாத அகத்தியன் அருளாலே பல வித்தைகளை நான் கற்றுக்கொண்டேன். அதனால் இந்த சிறுவர்களை பாடச் சொல்லுங்கள். அனைத்து சித்தர்களும் மகிழ்வார்கள். மேடையில் அமர்ந்திருந்த அமைப்பாளர்களை கீழே இறக்கிவிட்டு கீழே அமர்ந்திருந்த தூய விழிகள் எனும் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் சிறுமியர்கள் மேலே ஏற்றி அவர்களை சிவபுராணத்தை பாடச் சொல்ல, அவர்களும் சிவபுராணத்தை மிக அருமையாக கூட்டு பிரார்த்தனைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பாடி காட்டினார்கள். அதனால் அங்கு வந்திருந்த அனைவருக்கும் பல மடங்கு புண்ணியம் கிடைத்தது. அதேபோல் கூட்டு பிரார்த்தனைக்கு வந்திருந்த அடியவர்கள் அனைவரையும் அந்த சிறுவர்களுக்காக சிவபுராணத்தை தேரையர் பெருமான் உத்தரவினால் பாடிக் காட்டினார்கள். அதனால் பல மடங்கு புண்ணியம் அனைவருக்கும் சித்தர்கள் ஆணையால் பெருகிற்று. அறிந்தும் பின் இச்சுவடி ஒதுபவனை 10,000 ரூபாய் கொடுக்கச் சொல் என்று தேரையர் பெருமான் சுவடி ஒதுபவரை கொடுக்கச் சொல்ல, அவருடன் சேர்த்து வந்திருந்த அடியவர்கள் அனைவரும் பணத்தை வாரி அந்த தூய விழிகளைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு நன்கொடை அளித்தனர். தூய விழிகளைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகளுக்கு தேரைய பெருமான் ஆசி வழங்கி அனுப்பிய பின் உரைக்க ஆரம்பித்தார். மதுரை தன்னில் வாழும் மீனாட்சியிடமே குருநாதன் அழகாக அகத்தியனே முன்னொரு காலத்தில் ஆசிரமத்தை அமைத்தான். சித்தர்கள், நாங்கள் அனைவரும் பாடத்தை இங்குதான் கற்றுக்கொண்டோம். குருநாதன் அகத்தியனே அனைவரையும் அழைத்து, கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழிவுகள் நிச்சயம். அதனால் மீனாட்சி தாயை நினைத்து நீங்கள் அனைவரும் உங்கள் உள்ளத்தில் என்னென்ன எழுகின்றதோ அதைச் சொல்லுங்கள் என்று கூறினார். குருநாதர் அகத்தியன் ஆசீர்வாதங்களோடு யான் கண்டுபிடித்ததை குருநாதன் ஆசியுடனும் மீனாட்சி தாயின் ஆசிகளுடனும் கூறுகின்றேன், கேளுங்கள். கலியுகத்தில் மக்கள் இறைவனை மறந்து விடுவார்கள். கஷ்டங்கள் வரும்போதும் கூட இறைவனை நினைக்க மாட்டார்கள் என்று மீனாட்சி தேவி எண்ணிக்கொண்டிருக்கையில், அப்பொழுது அங்கு ஐயப்பன், முருகன், பிள்ளையார் மற்றும் நாராயணர் இவர்களெல்லாம், நீங்கள் மட்டும் எனக்கு போதும் அம்மா என்று அன்னை மீனாட்சியை காண ஓடோடி வந்துவிட்டனர். மீனாட்சி தாயும் கூறினார், மனிதர்களுக்கு பின் அங்கங்கு நிறைய கஷ்டங்கள் தெரிகிறது. ஆதலால் நீங்கள் சேர்ந்து இருக்காமல் வேறு வேறு இடங்களில் மறைந்து வாழுங்கள். அப்பொழுது மனிதர்கள் உங்களை தேடி தேடி அலைந்து வரும் பொழுது அவர்களது பாவமும் குறையும், உங்களது அருளும் பெருகும். இவ்வாறு மீனாட்சி அன்னை கூறியதை கேட்ட மணிகண்டனும் உடனே அங்கிருந்து ஓடி சென்று ஒரு காட்டில் தியானத்தில் அமர்ந்து விட்டார். ஆனால் முருகனும் மீனாட்சி அன்னையிடம் சென்று, தாயே, என்னால் தங்களை விட்டு எங்கும் பெரிது செல்ல முடியாது, தங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று அழுது கேட்டுக்கொண்டார். இவ்வாறு பிள்ளை அழுவதைக் கண்ட தாயும் மனமிறங்கி, சரி, நீ என்னை சுற்றியிருக்கும் இடங்களில் அமர்ந்து கொள் என்று கூறிவிட்டார். அப்பொழுது அங்கு வந்த விநாயகப் பெருமானும் மீனாட்சி தாயிடம் வந்து, இவர் மட்டும் இங்கு இருக்க நான் எங்கும் செல்ல மாட்டேன், இங்கேதான் இருப்பேன் என்று மீனாட்சி தாயிடம் கூறினார். அப்போது மீனாட்சி தாயும், நீ எங்கிருந்தால் முருகனுடன் சண்டையிடுவாய், அதனால் சற்று தூரே சென்று அமர்ந்துவிடு என்று கூறிவிட்டார். இவ்வாறாக கலியுகத்தில் மக்களின் துயர் துடைப்பதற்காக மணிகண்டன் சென்று அமர்ந்த இடமே சபரிமலை. இன்றளவும் கஷ்டப்பட்டு மலையேறி தன்னை தேடி வரும் மக்களுக்கு வினைகளை நீக்கி அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். முருகரும் தாயின் மீது கொண்ட பாசத்தால் அன்னை மீனாட்சி சுற்றி திருப்பரங்குன்றம் மற்றும் பழமுதிர் சோலை என்ற இடங்களுக்கு சென்று திருத்தலம் அமைத்து அமர்ந்து கொண்டார். இந்த அளவும் தன்னை நோக்கி வரும் பக்தர்களுக்கு வரங்களை வாரி அளித்து முருகன் கலியுக மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்னை மீனாட்சி வேண்டுகோளுக்கு இணங்க சற்று தூரத்தில் சென்று அமர்ந்தார் விநாயகப் பெருமான். அவர் அமர்ந்த இடமே இன்றளவும் பிள்ளையார் பட்டி என்று வழங்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து தன்னை நோக்கி வரும் மக்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அகற்றி மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறாக அன்னை மீனாட்சி வேண்டுகோளுக்கு இணங்க மணிகண்டனும் முருகரும் விநாயகரும் சென்று அமர்ந்த இடங்களான சபரிமலை மற்றும் திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை மற்றும் பிள்ளையார்பட்டி ஆகிய இடங்களுக்கு அடியார் பெருமக்கள் அனைவரும் சென்று தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தால் அனைத்து வினைகளும் அகலும் என்பது அன்னை மீனாட்சி மற்றும் சித்தர்கள் வாக்கு. அதன்பின் பெருமாளும் மீனாட்சியை காண வந்தார். அப்போது பெருமாளும், தாயே, கலியுகத்தில் மனிதன் பெரிதும் பணத்திற்காக இயங்குவான். அப்போது நான் அதை அங்கிருந்து கொடுக்க முடியாது, இங்கிருந்துதான் கொடுக்க வேண்டும். அதனால் நான் இங்கேயே இருந்து விடுகிறேன். அப்போது மீனாட்சியும், சரி, நீ இங்கேயே இரு, ஆனாலும் நீ பல வடிவினன் ஆனவன் அல்லவா, ஆதலால் அங்கேயும் இரு, இங்கேயும் இரு என்று கூறினார். தாயே, நானே பிச்சை எடுப்பவன், எவ்வாறு என்னால் ஒரே நேரத்தில் 2 இடத்திலும் கலியுகத்தில் கொடுக்க முடியும்? மீனாட்சியும், நிச்சயம் நில், உன்னிடத்தில் பிச்சை போடுவார்கள், அதைத்தன் எடுத்து அனைவருக்கும் கொடு.
ரூபாய் என்றாலும் அது பல மடங்காக பெருகிவிடும். இதுதான் பிச்சாடனம். அப்பொழுது பெருமாளும், இல்லை இல்லை, என்னால் மனிதர்களிடத்தில் பிச்சை எடுக்க முடியாது, ஈசனையும் வரச் சொல். பின் மீனாட்சி தாயும் சரி என்று கூறிவிட ஈசனும் அங்கு வந்து இருவரும் ஒன்றிணைந்தனர். இதுவே பிச்சாடனார். அப்பொழுது பிரம்மா தனியாக இருக்கிறாரே என்று கூற பிரம்மாவும் அங்கு வந்து இணைந்தார். பிச்சாடனார் என்பது 3 பேரும் சேர்ந்த உருவம். பொழுது பெருமாள் மீண்டும் மனிதர்களிடத்தில், நான் பிச்சை எடுக்க மாட்டேன், நான் திரும்பி செல்கிறேன் என்று திருப்பதிக்கு பறந்து சென்றார். ஆனால் திருப்பதி செல்லும் வழியில் மலையின் மேல் முட்டி மீண்டும் திரும்பி மதுரைக்கு வந்து விட்டார். ஆக திருப்பதி சென்றால் தலையில் அடி விழும். இவ்வாறு தலையில் அடி விழுந்த பின்புதான் விதியை பெருமாள் மாற்றிக் கொடுப்பார். அதன் பின் காசுகளும் கொடுப்பார். ஆக இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மதுரை மீனாட்சி ஆலயம் தன்னில் பெருமாளும் ஈசனும் மற்றும் பிரம்மாவும் பிச்சாடனர் ரூபத்தில் உள்ளனர். அன்னை மீனாட்சி தன்னிலும் பிரம்மா ஞான சூட்சுமருவமாய் இணைந்துள்ளார். இதற்காகவே உங்களின் விதியை மாற்ற கூட்டு பிரார்த்தனைக்காக அகத்தியன் இங்கே உங்களை மீண்டும் மீண்டும் வர சொல்கிறான். நீங்களும் இந்த சிறுவர்களுக்கு காசுகள் கொடுத்தீர்களே, நாங்கள் உங்களுக்கு அதை பல மடங்கு திருப்பித் தருகிறோம். எவ்வாறென்றால், திருப்பதிக்கு சென்று சில்லறை காசுகள் வாங்கி வந்து அதை மீனாட்சியிடம் காண்பித்து அடுத்த கூட்டுப் பிரார்த்தனையில் வந்திருக்கும் அனைவருக்கும் கொடு. அதை வைத்துக்கொண்டு நான் எவ்வாறு பல மடங்குகள் காசுகள் பெருக்குவது என்று சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அந்த காசுகளை பிறர் நலனுக்கும் பயன்படுத்த வேண்டும், சுயநலனுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது. அறிந்தும் கலியுகத்தில் மனிதன் காசுகளுக்காக நாய் போல் அலைவானே. காசுகளால் புண்ணியம் வருமா? அன்பினால் மட்டுமே புண்ணியம் வரும். நீங்கள் ஒரு சிறு அளவு அன்பு பிறரிடம் செலுத்தினால் இறைவன் உங்களுக்கு அதை பல மடங்கு திருப்பித் தருவார். அன்பினால் காசுகளை வெல்வீர். இதுவே இந்த வாக்கு உரையின் நீதி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வாக்கில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.